அண்மை செய்தி. மக்களவைத் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியது. கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், அசாம், பீகார், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்கு வங்கம், திரிபுரா, மணிப்பூர் ஆகிய மாவட்டங்களிலும் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. ராகுல் காந்தி, சசி தரூர், நடிகை ஹேமமாலினி போன்ற நட்சத்திர வேட்பாளர்கள் களமிறங்கும் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 7 கட்டங்களாக நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு 13 மாநிலங்களில் இன்று தொடங்கியுள்ளது. 13 மாநிலங்களில் 88 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசுவோம். சுசித்ரா, அண்மைய செய்தியின் விவரங்கள். 88 தொகுதிகளுக்கான அந்த இரண்டாம் கட்ட மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக இந்தியா முழுவதும் தொடங்கியுள்ளது. கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 13 மாநிலங்களில் இன்று இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக இந்த பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு முக்கிய வேட்பாளர்களும் இன்று நடைபெற்று வரும் இந்த தேர்தலில் களத்தில் குறிப்பிடத்தக்கது. ராகுல் காந்தி, சசி தரூர், அருண் கோவில், ஹேமமாலினி, ஓம் பிர்லா, கஜேந்திர சிங் ஷெகாவத் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும், காங்கிரஸ் மற்றும் பாஜக முக்கிய தலைவர்களும் இந்த தேர்தலில் அவர்கள் களத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதற்கான அந்த இரண்டாம் கட்ட மக்களவை தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவு என்பது இந்தியா முழுவதும் உள்ள அந்த 88 தொகுதிகளில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. மிக முக்கியமாக இந்த தேர்தலை பொறுத்தளவில் மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய பேத்தல் தொகுதியினுடைய வேட்பாளருடைய மறைவு காரணமாக அந்த ஒரு தொகுதிக்கான தேர்தல் என்பது அடுத்த கட்டத்தில் மாற்றி வைக்கப்பட்டுள்ளதாக ஏற்கனவே தேர்தல் ஆணையமானது அறிவித்திருந்தது. அது தவிர மற்ற 88 தொகுதிக்குமான தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவு என்பது தற்பொழுது நடைபெற்றுள்ளது. ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் ஏற்கனவே வரிசையில் நின்று வாக்காளர்கள் வாக்களித்துள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள அந்த வாக்குச்சாவடிகளில் முறையான அந்த ஆவணங்களை சரிபார்த்த பின்னரே அவர்கள் அனைவருமே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மூன்று கட்ட பாதுகாப்பு என்பது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தேர்தல் ஆணையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளாக கருதப்படும் மேற்கு வங்கத்தினுடைய 3 வாக்குச்சாவடிகள், மணிப்பூருடைய சில வாக்குச்சாவடிகள் ஆகியவற்றிற்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் லைவ் சிசிடிவி மற்றும் ட்ரோன் மூலம் கண்காணிப்பும் பணியிலும் தற்பொழுது தேர்தல் ஆணையமானது ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது. இந்த பல்வேறு முக்கிய தலைவர்கள் அந்தந்த மாநிலங்களில் இருக்கும் முக்கிய தலைவர்களும் தங்களது தேர்தல் வாக்களிப்பதற்கான வாக்குச்சாவடிகளுக்கு வந்துள்ளதை நம்மால் நேரில் பார்க்க முடிகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தளவில் நொய்டாவில் இன்று பல்வேறு தொகுதிகள் பல்வேறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு அந்த பகுதிகளில் வாக்களிப்பதற்கான மக்கள் வரிசையில் இருப்பதை பார்க்கணும். மொத்தம் 1,67,000 வாக்குச்சாவடிகள் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்காக தேர்தல் ஆணையத்தால் அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 15 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த தேர்தலில் இரண்டாம் கட்ட அந்த மக்களவைத் தேர்தலில் அவர்கள் வாக்களித்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த வெப்ப அலையினுடைய தாக்கத்தையும் அவ்வப்போது தேர்தல் ஆணையம் மற்றும் இந்திய வானிலை ஆய்வு மையமானது லைவ் டிராக்கிங் சிஸ்டம் மூலமாக இன்று கண்காணித்து வருகிறார்கள். பல்வேறு மாநிலங்கள் வெப்ப அலை வீசக்கூடும் என்பதன் ஒரு அறிவிப்பு என்பது இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு தேவையான ஏற்பாடுகளையும் தற்பொழுது தேர்தல் ஆணையமானது செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முதல்நிலை வாக்காளர்கள் மற்றும் பெண் வாக்காளர்களுக்கென தனித்தனியான வாக்குச்சாவடிகளை அமைத்தும் மாடல் போலிங் ஸ்டேஷன் அமைத்தும் தற்பொழுது இந்த தேர்தலில் புதுமையை தேர்தல் ஆணையமானது கொண்டு வந்தது. அந்த வாக்குச்சாவடிகளில் செல்ஃபி பாயிண்டுகள் மட்டுமல்லாமல் இதர வசதிகள், குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளையும் தற்பொழுது தேர்தல் ஆணையமானது இந்த தேர்தலில் கொண்டு வந்திருக்கிறது. இவை மட்டுமல்லாமல் வயது மூத்த 80 வயதிற்கு அதிகமான வாக்காளர்களுக்கு வீட்டிலேயே சென்று வாக்களிப்பதற்கான அந்த ஒரு வசதியையும், மட்டுமல்லாமல் நேரடியாகவே அவர்கள் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்கு அளிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு தேவையான அந்த ஒரு வீல் சேர் உள்ளிட்ட வசதிகளையும் ஏற்படுத்தி தற்போது இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையமானது அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறதை நம்மால் நேரில் பார்க்க முடிகிறது. விவரங்களை அளித்தமைக்கு நன்றி சுசித்ரா. தொடர்ந்து கேரளாவிலிருந்து ரகுவரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். ரகுவரன், கேரளாவில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய கள சூழல் என்னவாக இருக்கிறது? வாக்குப்பதிவின் தொடக்க நிலை குறித்து கூறுங்கள். வினிதா,
ஜெனிஃபர், நீங்கள் தற்போது பார்க்கலாம், ஏன்னா கேரளாவில் நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி வயநாட்டில் இருக்கக்கூடிய பகுதி. இங்கு 90% மேல் மலை கிராமங்கள் தான் இருக்கு. அதனால இங்கு சிறப்பு ஏற்பாடுகள்லாம் என்ன பண்ணப்பட்டதுன்னா, நேற்றே இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எல்லாம் அனுப்பப்பட்டு சிறப்பு அதிகாரிகளுக்கு ஒரு வாகனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவைப்படும் இடங்களில் மக்களை அழைத்து வருவதற்காக. ஆனால் நீங்கள் தற்போது பார்க்கலாம், காலை 6:30 மணியிலிருந்தே ஏராளமான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக காத்திருக்கிறார்கள். இங்கே வயநாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குது தற்போதைய சூழலில். அதனால் மதிய நேரத்தில் சற்று வாக்குப்பதிவு குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கப்பட்ட நிலையில் அதிகாலையிலேயே தற்போது மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை பார்க்க முடிகிறது. நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்களுக்கான வசதிகளும் இங்கு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. முறையாக நீண்ட வரிசையில் நிற்பதற்கு அவர்களுக்கு சேர் போடப்பட்டிருக்கிறது. ஆண்கள் பெண்கள் என்று தனி வரிசையாக சேர்கள் போடப்பட்டு மற்றும் குடிநீர் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மலை கிராமங்களிலிருந்து டீ எஸ்டேட்ல இருந்தும் இந்த மக்களை அழைத்துட்டு வருவதற்காக சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த முறை கேரளாவில் பார்த்தீங்கன்னா 20 தொகுதிகளில் 2.75 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. மொத்தமாக புதிய வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா முதல் முறை வாக்காளர்கள் 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த 20 மக்களவை தொகுதிகளிலும் குறிப்பாக பாதுகாப்பு பணிகள் 25,231 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. 1000க்கும் மேற்பட்ட மிகவும் பதற்றமான சாவடிகள் கண்டறியப்பட்டு அவை முழுவதும் சிசிடிவி கேமரால கண்காணிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த வயநாடு தொகுதி பொறுத்த வரைக்கும் முக்கிய வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடுகிறார். அதனால பதற்றமான சூழலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாவோயிஸ்ட்கள் சில பகுதிகளில் எச்சரிக்கை விடுத்து சென்ற நிலையில் அங்கேயும் இந்த மத்திய தொழில்படை பாதுகாப்பு பிரிவினர் பாதுகாப்பு பிரிவில் இருக்கிறாங்க. அந்த பகுதிகளில் வெளியாட்கள் நடமாட்டம் எதுவும் இருக்கிறதா என்ற கண்காணிப்பும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. முழுமையான பதட்டமான சாவடியாக இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்துமே லைவ் சிசிடிவி மூலமாக, அதாவது இங்கே என்னென்ன ஆடியோ வீடியோ என்ன நடக்குதோ அதெல்லாம் அந்த கண்ட்ரோல் யூனிட் எங்கே இருந்தோ கூட அதிகாரிகள் நேரலையில் காணக்கூடிய வசதிகள் எல்லாம் இந்த பகுதிகளில் செய்யப்பட்டிருக்கிறது. ஜெனிஃபர், விவரங்களை அளித்தமைக்கு நன்றி ரகுவரன். தொடர்ந்து பேசுவோம். முன்னதாக கர்நாடகாவிலிருந்து நந்தா நம்மோடு இணைந்திருக்கிறார். நந்தா, கர்நாடகாவில் எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க வாக்குப்பதிவின் தொடக்க நிலை சூழல் எப்படி இருக்கிறது? ஜெனிஃபர், கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் முதற்கட்டமாக 14 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. 6:30 மணியிலிருந்து மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்தோடு வாக்களித்து வருகிறார்கள். தற்போது வாக்குப்பதிவு அப்படின்றது பல்வேறு மையங்களில் விறுவிறுப்பா நடைபெற்று வருது. வாக்களித்து வந்தவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடும் நாம் பேசலாம். சார் வணக்கம். கிட்டத்தட்ட 6 மணிலிருந்து வெயிட் பண்ணி ஓட் பண்ணியிருக்கிறீங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? வெரி வெரி ஹாப்பி. நம்ம இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இதில் போட்டு we are happy about it. என்ன சொல்ல விரும்புறீங்க? நைஸ், எவ்ரிஒன் ஷுட் கம் அண்ட் ஓட். எல்லாம் வந்து ஓட் பண்ணணும். நம்ம கண்ட்ரிக்கு, நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு, எதுவுமே பார்ட்டி ஆகட்டும், அது 2 மனசில் வச்சுக்கணும். நம்ம ஸ்ட்ராங்காக கண்ட்ரி ஆகிட்டு, ஒரு ஸ்ட்ராங்காக டெமோக்ராட்டிக் நேஷன் ஆகிட்டு, டெவலப்மெண்ட் ஆகிட்டு அது பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம மெயின் பர்பஸ். தேங்க்யூ. மேடம், நீங்க சொல்லுங்க. ஓட் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ரைட் இருக்குது ஓட் பண்ணுறதுக்கு. யாருன்னு சொல்லிட்டுன்னு த டிசர்வ் பர்சன், யாரு டெவலப்மெண்ட்டுக்கு, யாரு தேசத்துக்குன்னு சொல்லிட்டு பண்ணுறாரு, டெவலப்மெண்ட் பண்ணுறாரு, அவருக்கு ஓட் பண்ணணும். நோ ஹேட்ரட்னஸ். எல்லாரும் ஒத்தாமே வாழணும், நல்லமா இருக்கணும். அதுதான் வேண்டியது. ஹேட்ரட்னஸ் ஐ ரியலி டோன்ட் என்டர்டெயின். நிச்சயமாக ஜெனிஃபர், வாக்களித்து வந்தவர்களுடைய கருத்துக்களை நாம் பதிவு செய்திருப்போம். அதே போல நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தற்போது நடிகர் பிரகாஷ் ராஜ் வரிசையில் காத்திருந்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. வாக்களிக்க அவர் காலையிலேயே ஆர்வத்தோடு வந்து இங்க இருக்கக்கூடிய மையத்தில் வாக்களிப்பதற்காக வரிசையில் காத்திருக்கக்கூடிய காட்சியும் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக அரசியல் களத்தில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வரக்கூடிய ஒரு நபர் காலையில் ஆர்வமோடு வாக்களிக்க காத்திருக்கிறார். அவரோடு மக்களாக பல்வேறு தரப்பு மக்களும் காத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த வாக்குப்பதிவு மையத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் 30,602 வாக்குச்சாவடி மையங்கள் கர்நாடகத்தில் நடைபெறக்கூடிய இந்த 14 மக்களவை தொகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த 14 தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் 2,86,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். அதே போல வயது முதிர்ந்தவர்கள் உள்ளிட்டோரும் கூட மிக காலையிலேயே ஆர்வத்தோடு காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடியுது. ஜெனிஃபர், களத்திலிருந்து உடனடி தகவல்களை வழங்கியிருக்கிறீர்கள் செய்தியாளர்கள் நந்தா, சுசித்ரா, ரகுவரன் மூவருக்கும் என்னுடைய நன்றிகள்.